இன்னைக்கு வேணா அரசியல் ரொம்ப ரொம்ப விஷயமா இருக்கலாம். ஆனா அடித்தட்டு மக்கள், புதிதாக ஒரு கட்சியில் இணையிற தொண்டர்கள், புதிதாக ரசிகர் மன்றத்தில் இருந்த அவருடைய தொண்டர்கள் பாத்தீங்க அப்படின்னா மாநாட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கே முதல் மாநாட்டுக்கு கூட்டு போகும்போதே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடனை வாங்கி அவங்க பஸ்ஸுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதை கூட்டிட்டு போனாங்க. உடனே தலைவர் இரண்டாவது மாநாடையும் வச்சுட்டாரு. ஏன்னா அவருடைய வேகம் அந்த அளவுக்கு இருக்கு. இரண்டாவது மாநாட்டுக்கு பணம் இல்லை, நிலத்து பத்திரத்தை வச்சு இரண்டாவது மாநாட்டுக்கும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. தொகுதிகளுக்கு அவங்களே சொந்த காசை போட்டு செலவு பண்றாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நண்பர்களே, தம்பிகளா, நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன், அழுத்தம் திருத்தமா போடுறேன். உங்க கட்சியில இருந்து உங்களுக்கு 5 பைசா வராது. நீங்க ஒரு எம்எல்ஏ ஆனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். எம்எல்ஏ ஆகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உங்க ஊர் கவுன்சிலர் எவ்வளவு செலவு பண்ணாருங்கிறத போய் கேளுங்க. சாதாரண விஷயம்லாம் இல்லை. விஜய்ங்கிற அந்த முகத்துக்காக பாத்தீங்க அப்படின்னா ஏதோ அள்ளி சல்லிங்க ஏதாவது ஒரு ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு 150 ஓட்டு 200 ஓட்டு போடுவாங்க. ஆனா எம்எல்ஏ ஆகிற அளவுக்கு, டெபாசிட் வாங்குற அளவுக்கு அது ஓட்டு வாங்கணும். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்க கை காசை போட்டு நீங்க கடனாளி ஆகி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்க கந்து வட்டிக்காரன் காலரை உங்களை பிடிக்கிற மாதிரி நீங்க வச்சுக்காதீங்க. முதல்ல நிலத்தை அடமானத்துக்கு வைப்பீங்க, அப்புறம் நிலத்தை விற்பீங்க, அப்புறமா வீட்டை விற்பீங்க. எப்படியும் ஜெயிச்சிருவோம், எப்படியும் எம்எல்ஏ ஆயிரலாம், எப்படியும் ஜெயிச்சிடலாம், நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற நினைப்பு எண்ணம் எல்லாமே இருக்கும். அந்த எல்லா எண்ணங்களும் உங்களை பாத்தீங்கன்னா நடு தெருவில் நிறுத்திடுவாங்க. யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அரசியலுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதாம் குழி. அந்த குழிக்குள்ள உளுந்துட்டீங்க அப்படின்னா உங்களால எந்திரிச்சு வரவே முடியாது. என் அருமை மக்கள், என் அருமை தம்பிகளுக்காக நான் சொல்றேன், நீங்க போய் கட்சியில இணைஞ்சுக்குங்க, சேருங்க, என்ன வேணா பண்ணுங்க, செலவு பண்ணாதீங்க. செலவு பண்ணாம உங்க தண்டனை வாழ வைங்க. நான் வேணான்னு சொல்ல, செலவு பண்ணி கஷ்டப்படாதீங்க. நீங்க ரொம்ப